Hello students, this is A3 Education, Class 10, State Board, Tamil Nadu, Chapter 1, Relation and Function, எடுத்துக்காட்டு 1.6, which is example 1.6. X வந்து கொடுத்துட்டாங்க, Y வந்து கொடுத்துட்டாங்க, R வந்து ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து R இஸ் அ ஃபங்க்ஷன். இப்போ நம்ம வரைக்கும் பார்த்தது ரிலேஷன்ஸை வந்து போன எக்ஸசைஸ் வரைக்கும் தரவு பண்ணிட்டோம்ப்பா, 1.2 வரைக்கும். இப்போ அடுத்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா நிறைய டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது, போக போக நம்ம வந்து படிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அது ஃபங்க்ஷனா இல்லையான்னு முதல்ல செக் பண்ணணும். அது டெஸ்டிங்க்கு முதல்ல இப்போ நம்ம போன எக்ஸசைஸில் வென் டயக்ராம் வரைய கற்றுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் இங்கே தான் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம் வரைங்க. வென் டயக்ராமில் ஆரோ டயக்ராம். ஓகேவா? ஆரோ டயக்ராம் வரைஞ்சிருங்க. எக்ஸ்ன்றது என்னப்பா, இங்கே இருக்கிற இதெல்லாம் 1 2 3 4, ஒய்ன்றது 2 3 2 4 6 8 10. இதுக்கு எல்லாத்தையும் மேப் பண்ணுங்கள். 1க்கு 4, 1க்கு 2, 2க்கு 4, 3க்கு 6, 4க்கு 8. ஓகேவா? இது ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு முதல்ல ஃபங்க்ஷன் கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபங்க்ஷன் டு டெஸ்ட் ஃபங்க்ஷன் டெஸ்டிங். ஓகேவா? ஃபங்க்ஷனை டெஸ்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போது இப்படி 1 2 3 AB. ஓகேவா? இதுக்கு இது, இதுக்கு இது, இதுக்கு இது. இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஏல இருக்கிறது எல்லாமே தனித்தனியாக மேப் ஆகிருக்குப்பா. ஓகேவா? இது வந்து உங்களுக்கு போக போக புரியும். இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ட்ரூ. ஓகேவா? அதே வந்து 1 2 3 ABC இப்படி மேப்பாக இருந்தாலும் ட்ரூ. இது இன்ட்டுப்பா, இது வந்து நீங்கள் எக்ஸாமில் எழுதக்கூடாது. ஓகேவா? இட்ஸ் அ ஃபங்க்ஷன். அதே வந்து 1 2 ABC இது இதுக்கு மேப் ஆகிருக்குப்பா. இது வந்து XY எக்ஸ்லேருந்து ஒய்க்கு மேப் ஆகிருக்கிறது. இது ஃபங்க்ஷன். ஆனால் எக்ஸ் வந்து 2 எலமெண்ட்டுக்கு மேப் ஆகிருந்தா நாட் அ ஃபங்க்ஷன். இப்படி இருந்தால் மட்டும் நாட் அ ஃபங்க்ஷன்ப்பா. ஓகேவா? புரிஞ்சா? எக்ஸில் இருக்கிறது 2க்கு வந்து 2 எலமெண்ட் வந்து மேப் ஆகிருக்கு. இதான் ஒரு டொமைனுக்கு வந்து 2 ரேஞ்ச் மேப் ஆகிருந்தா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு வாங்கப்பா. இந்த கொஸ்டின் வந்து எக்ஸில் இருக்கிறது, அதே மாதிரி எக்ஸில் இருக்கிறது எல்லாமே மேப் ஆகிருக்கணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்பர் 1, ஆல் ஷுட் பி மேப்டு. ஆல் எக்ஸ் ஷுட் பி மேப்டு. எக்ஸுக்கு வந்து எக்ஸ் நாட் கண்டைன் 2 ரேஞ்ச். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுதான் செகண்ட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எல்லா எக்ஸுமே மேப் ஆகிருக்கணும். செகண்ட் பாயிண்ட்டு ஒரு எக்ஸுக்கு 2 வேல்யூ தான் இருக்கா? 1க்கு ஒரு வேல்யூ தான் இருக்குது, 2க்கு ஒரு வேல்யூ தான் இருக்குது, 3க்கு ஒரு வேல்யூ தான் இருக்குது, 4. Therefore it is a function. ஓகேவா? ஆரோ டயக்ராம் வச்சு நம்ம சொல்லியாச்சு, இட் இஸ் அ ஃபங்க்ஷன். இப்போ நான் இங்கே எழுதியிருக்க ஃபுல்லாகவே இன்ட்டு தான்ப்பா. இதை நீங்கள் எக்ஸாம் எழுத தேவையில்ல. ஃபர்ஸ்ட் ஆரோ டயக்ராம் வரைங்க, இட் இஸ் அ ஃபங்க்ஷன் எழுதுங்க. செகண்ட் அவன் என்ன கேட்டிருக்கான்? டொமைன் கேட்டிருக்கான்ப்பா. இது ஃபுல்லாகவே இன்ட்டு. இதை வந்து நீங்கள் எக்ஸாமில் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொன்னது. டொமைன் ஆஃப் ஆர். அடுத்து கோடொமைன் ஆஃப் ஆர். அடுத்து ரேஞ்ச் ஆஃப் ஆர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ப்பா, புரிஞ்சுக்கோங்க. டொமைன்ன்றது இங்கே இருக்குல்ல, மேப்பாக இருக்கிறது எல்லாமே டொமைன்ப்பா. எக்ஸில் மேப்பாக இருக்கிறது எல்லாமே டொமைன். அதே கோடொமைன்றது ஒய் ஃபுல்லாக 2 4 ஒய் ஃபுல்லான என்னென்னப்பா வரும்? 2 4 6 8 10. ஓகேவா? அதே ரேஞ்சுன்றது இதில் என்னென்னலாம் மேப் ஆகிருக்கு? 2 4 6 8. அது மட்டும்தான்ப்பா ரேஞ்ச். என்னது? 2 4 6 8. இது மட்டும் ரேஞ்ச். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன ப்ரூவ் பண்ண சொன்னாங்க? இட் இஸ் அ ஃபங்க்ஷன். நம்ம ப்ரூவ் பண்ணோமா? பண்ணோம். பை த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஆரோ டயக்ராம் we have proved that it is a function. ஏன்னா எக்ஸில் இருக்க எல்லா எலமெண்ட்டுமே மேப் ஆகிருக்கு and there is no 2 ranges in it. So therefore R is a function. இதை வந்து ஒரு ரீசன் எழுத சொன்னாங்கன்னா, since x have only one image. இது வந்து இந்த சென்டென்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எக்ஸுக்கு ஒரு இமேஜ் தான்ப்பா இருக்குது. ஓகேவா? எக்ஸுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்குது. therefore it is an என்னது? ஃபங்க்ஷன். அதுக்கு டொமைன் கண்டுபிடிச்சாச்சு.
ஓகேவா? கோடொமைன் கண்டுபிடிச்சாச்சு, ரேஞ்சு கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து எஃப்னு சொல்லக்கூடாது, ஏன்னா இங்கே வந்து ஃபங்க்ஷன்னு வந்து சாரி ஆர்ன்னு சொல்லக்கூடாது, இங்கே ஃபங்க்ஷன்னு வந்துருச்சு. தேர்ஃபோர் ஃபங்க்ஷன் எஃப். ஓகே, தேங்க்யூ.